ரைட் பாருங்க. இப்போ 2016 தேர்ட் ஸ்ட்ரக்சரா சவுண்ட். ரைட் பாருங்க. ஒரு முனை அடைக்கப்பட்ட ஒரு பரிவு குழாயை பயன்படுத்தி வழியில் ஒளியின் கதியை காண்பதற்கான ஒரு மாற்று ஆய்கருவி உருவில் காணப்படுகின்றது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? வழியில் ஒளியின் கதியை துணியணும் பிஏ. ரைட்டா? ரைட். ஒரு ஆய்கருவி உருவில் காணப்படுகின்றது. இந்த ஆய்கருவியின் கோட்பாடு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்கருவியின் கோட்பாடை ஒத்தது. அது இந்த கோட்பாடு அதில் கோட்பாடு ஒத்ததுன்னு கேட்டிருக்கின்றால் இதை செல்லிக்கு இந்த நீர்த்தேக்கத்தில் உயர்த்த மைக்க வரல என்ன சொல்லிட்டீங்க? நீர்த்தேக்கம். இப்போ இந்த நீர்த்தேக்கத்தை என்ன செய்யணுமா? மேலும் கீழும் அசைக்கலாம். இந்த நீர்த்தேக்கத்தை மேலும் கீழும் அசைக்கிட்டு பிள்ளைகள் என்ன நடக்கும்? எங்களுக்கு தெரியும், ஒரே கிடைமட்டத்தை அமுக்கம் சமனாகும் என்றால் இங்க எந்த மட்டத்தில் நீடிக்கிறோ அதே மட்டத்துக்கு தான் இங்கே நீடிக்கும். விளங்கிட்டா? அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு இதை மேலும் கீழ் அசைப்பதன் மூலம் அங்கிக்க திரவத்தையும் மேலும் கீழும் அசைக்கணுமா இல்லவா? அசைக்கணுமே. ஏன் ஒரே கிடைமட்டத்தில் வர மாதிரி ரைட் விளங்கிக்குமே. இந்த ஆய்வறிவியல் உள்ள பதிவுக்குள்ளாய் தரங்கணித்த அளவிலே உள்ள ஒரு கண்ணாடி குழாய். இதுல என்ன செஞ்சீங்க? தரங்கணிக்கப்பட்ட அளவிடையாங்க. அப்ப மீட்டர் குறிக்கப்பட்டு சென்டிமீட்டர்கள் வாசிப்பு குறிக்கப்பட்டு. ரைட். பதிவுக்குழாயுடன் வளைதகு ரப்பர் குழாய் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் எக்ஸ் உயர்த்துவதன் மூலம் தாழ்த்துவதன் மூலம் பதிவுக்குழாயுடன் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் தாழ்த்தவும் அப்படின்னா ரைட். அடுத்தது கேள்வி பார்ப்போம். பதிவுக்குழாயில் உள்ள உண்டாக்கப்படும் அலையின் வகையாது உள்ள இந்த பதிவுக்குழாய் எடுத்தீங்கன்னால் பதிவுக்குழாயில இந்த மட்டத்துக்கு ஒரு திரவம் நீக்குதென்றால் நீங்க இப்படி இசைக்காக குடிச்சென்றால் இதுல உருவாக்கப்படும் ஒளி அலைகள் இந்த பட்டு திரைப்படங்கி என்ன உருவாக்கும்? படு அலையும் தெரிய அலையும் மேல்கொள்மையும் நடக்குமே. அங்க நடக்கத்தால எந்த உருவாகும்? ஒரு நின்ற அலை உருவாகும். அப்ப அடிப்படையில் சொன்னால் இப்படி ஒரு நின்ற அலை உருவாகும். எனக்கு உண்டாக்கப்படும் அலையின் வகையாது முதலாம் கேள்வி எந்த நின்ற அலை? விருத்தி அலையல்ல நின்ற அலை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுத வேண்டால் நின்ற நின்றாங்க. பி கூட்டல் பி கேள். ரைட்டா? அறிந்த மீடியன் எஃப்ஐ உடைய ஓர் இசைக்கவையை உம்மிடம் தந்து அறிந்த மீடியன் எஃப்ஐ உடைய ஒரு இசைக்கவையா மீடியன் தெரியும் உங்களுக்கு. இசைக்கை உம்மிடம் தந்து முறைய அடிப்படை சுரத்தையும் முதல் மேற்றொனியும் மொத்த L0 L1 எனும் பதிவு நீளங்களை பெறுமாறு கேட்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லு? முதலாம் மேற்றொனிய அடிப்படை சுரத்தையும் நீளத்தை. அப்ப அடிப்படை சுரத்துக்கு தந்ததான் இந்த L0. அப்ப அடிப்படை சுரத்துல நீளம் அடிப்படை சுரம் L0. முதலாம் மேற்றொனி L1 எனும் பதிவு நீளங்களை பெறுமாறு கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது அதிர்வுகளின் இரு வகைகளின் அலைக்கோளங்களை வரைந்தார். இந்த அதிர்வுகளின் இரு வகைகளின் அலைக்கோளங்களை வரைந்து L0 L1 ஆகிய நீளங்கள் முனைத்திருத்த கணுக்கள் என் முரண் கணுக்கள் ஏன் அது கணுக்களுக்கு ஏன் என்ன விളിക്കുക? கணுக்களுக்கு ஆங்கிலத்தில் நோட்ஸ் முரங்கணுண்ட முரண என்டி நோட்ஸ். அதனால என் ஏ சரிதானே? ஏன் ஆகியவற்றை குறிக்க நீர் முதல் மேற்றொடிக்கான குழாயை வரைய எதிர்பார்க்க முதல் மேற்றொனிக்கான குழாயை வரை எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அந்த குழாயை வரைவது மட்டும் உங்கள்கிட்ட எழுதிங்க எதிர்பார்க்கப்பட்டீங்க. ரைட். இப்போ நான் சும்மா கேட்க இந்த வரையமே நாங்கள் சும்மா யோசிப்போம். V = F லாண்டா இங்க ஒரே ஒரு இசைக்காவே தான் தரப்பட்டீங்க. ஒரு இசைக்காவே தான் அந்த இசைக்காவே மாற்றினா மீட்டர் இசைக்காவே மாற்றினா மீட்டர் மாறும். நம்ம மீட்டர் மாறுதா? மாறுதில்லை. வழியில் ஒளியின் வேகம் மாறுமா? மாறாது. இப்போ ரெண்டா மாறும். ரெண்டாலும் மாறும். அது விளங்குதா?
B மாறாது F மாறாதுன்னா லண்டாவும் மாறாது. அப்ப முதலாவது விலங்கெடுக்கணும். முதலாம் மேட்ரோனி L0 நீளத்துல வருதுன்னா சரி அடிப்படை தூரம் L0 நீளத்துல வரும்போது நீங்க சொல்லுங்க இவர்ல lambda by 4 சமம் இந்த L0 ரைட்டா? அப்ப lambda சமம் 4 L ரைட்டா? அப்ப நீங்க சொல்லுங்க முதலாம் மேட்ரோனில சரி அடிப்படையில அதிர்வடைஞ்சிருக்கு அலைநீளம் எவ்வளவு lambda சமம் 4 L0 அலைநீளம் 4 L0 உள்ள lambda எவ்வளவு 4 L0. அப்ப முதலாம் மேட்ரோனிக்கும் அலைநீளம் என்ன 4 L0 னா வரும். தெரியுதா? அது கிளியரா? அப்ப 4 L0 lambda வரணும் என்றால் இப்ப நீங்க இந்த படிவுக்குள்ளாய் இதை விட சிறிதாக பெரிதாக மாட்டார் பெரிதாகும். பெரிதான் ஏன் பெரிதாகும் கேட்டுனா இவங்களா கேட்டாங்க இல்லை அப்படியே சரி பெரிதாக்கி வரையணும். இப்ப முதலாம் மேட்ரோனி எப்படி வரும் இப்படி வரும் ரைட்டா? இப்ப இதான் சார் இங்க ஒரு என்ன செய்யுது ஒரு lambda by 2 ஏ இது lambda by 2 தானே lambda வரல இங்க lambda வந்தா lambda வரணும்னா எப்படி வந்திக்கணும் படம் இப்படி வந்தா தான் நீங்க lambda வந்திங்க முழுமையா ரைட்டா? இது என்ன lambda by 2 இவ்வளவு என்ன lambda by 4 பிங்கிக்கு என்ன இப்படி ஃபுல் உண்டு இதுல half முக்காவாசி அப்ப என்ன இது 3 lambda by 4 3 lambda by 4 சமம் L0 சரி L0 ரைட்டா? அப்ப lambda சமம் என்ன 4 L1 இங்கீல 3. இப்ப இந்த 4 L1 இங்கீல 3 என்று வரணும் 4 L0 வரணும் எப்படி இருக்கும் பெருக்கப்பட்டு வரமான சமனாகும். ஏன் இந்த 4 L0 இங்கே 4 L0 4 L1 இங்கே 3 என்று அதுவும் எப்படி இருக்கும் வரமல்ல சமனாகும். அப்படி என்ன இந்த குழாயின் நீளம் இந்த குழாய் நீளத்தை விட எப்படி இருக்கும் யோசிச்சலாம் பெருமானத வாச்சல 3 மடங்கு நீளம் கூடியனதாக இருக்கும். விளங்குதா? விடயத்துல போறதுல தேவை நீங்க அது பிடிக்க விஷயத்தை ஆராயணும். 6 பயோ பாடம் பயோ பயோ நல்ல பாடம் தான். நான் வேற தெரிய பத்தி பேசுவேன். இது உள்ள பாடம் இல்லை சரிதானே? நான் வேற ஸ்டிங்களை இது போவே இல்லை ரெக்கார்டிங் அங்கே போதானே. ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறோம். எந்த இது நீங்கள் பாடம் வாங்கி படிக்க பாடம் ஒன்றிலே உள்ள கன்செப்ட் வேலை எடுக்கணும். ஸோ விஷயத்தை விளங்கணும். இப்போ நீங்கள் விலங்கு எடுக்கணும். இந்த லண்டா நான் சமன் ஆரம்பத்தை சொன்னேன். அப்படி நான் 4 L0 4 L1 இங்கீல 3 என்று பருமன்ல சமன். அப்ப நீங்க சொல்லுங்க இந்த L0 விட இந்த L1 எப்படி இருக்கும் 3 மடங்கு நீளம் கூடியதா இருக்கும். அப்ப நீங்க கீறுக படம் இந்த குழாய் நீளத்தை விட இந்த குழாய் 3 மடங்கு நீளம் கூடியதாக அந்தளவா திருத்தருக்கு விளங்குமா ஹீரோன் இல்லாட்டி உங்களோட படம் இல்லை. அப்ப நீங்க எக்ஸாம்ல படத்தை கீரச்சிருக்கு. இப்ப நான் கொஞ்சம் மாறிங்களா கீறினேன். நீங்க என்ன செய்யுங்க இந்த படத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணினேன்டால் அதே இடத்துல இதே ஸ்டார்ட் பண்ணுங்க. கீரை முடியிட்டு இருக்கு இதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த மீடியம் உங்களுக்கு மட்ட கீரையில தானே அண்ணளவா அப்படி படத்தை கீரை முடியும் சரிங்களா? ஒரே சைஸ் குழாய் கீறினென்றால் படம் சரியா படம் பி சரிங்களா? அதை விளங்க எடுத்துக்கிறோம். ரெண்டாம் கேள்வி பீல பீல 2ல உண்டு. இப்ப 2ல உண்டு சரியா? பி பார்ட்ல முதலாம் கேள்விக்கு தான் பி பார்ட்ல முதலாம் கேள்விக்கு இதை விட இப்ப பி பார்ட்ல 2ஆம் கேள்வி எடுத்தால் அந்த 2ஆம் கேள்வியில் அகைன் ஒன்று சரியா? அடிப்படை சுரத்தை ஒத்த அலைநீளம் லண்டானி. அடிப்படை சுரத்தை ஒத்த அலைநீளம் லண்டானி லண்டாய்க்கான ஒரு கோவையை அப்படி நாங்கள் இன்னும் மிஸ்டேக் விட்டோம். விட கம்ப்ளீட் இல்லை இன்னும் மறந்துட்டு இதில் எந்த புரிஞ்சு காட்டுது என்ன முனைவு திருத்தம் இ. அப்ப இத கொஞ்சம் வெளியே நீண்டு வரும் சரியா? முனைவு திருத்தம் நீங்க மறந்துட்டு சரியா? வேற விஷயத்தை எல்லாம் படிச்சுட்டீங்க.
முனைவு திருத்தம் E ஒன்றிக்கும் again இங்க முனைவு திருத்தம் E க்கும் அது நேரம் கணு முரண் கணுவல NA ன்னு குறிக்கிச்சன இதெந்த கணு N இதெந்த முரண் கணு AN இதெந்த கணு N இது முரண் கணு AN இது கணு N இது முரண் கணு AN குறிச்சி காட்டு எல்லாம் குறிச்சி காட்டுனால ரைட் இவர்ட்ட இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப நான் L நோட் மட்டும் எடுத்துப்போம் உண்மை நீளம் L நோட் ஆயிங்க L நோட் பிளஸ் E அப்ப இங்க என்ன வரும் 4 L நோட் பிளஸ் இவர்ட்டுக்கு என்ன வருமா லண்டா n பாருங்க L என்னக்குள்ள L போடு அங்கே மாறணும் சரிதானே ரைட் இப்ப பாருங்க இங்க என்ன லண்டா சமன் 4 L நோட் பிளஸ் E இருக்கு முதலாக இருக்கு லண்டா சமன் 4 L நோட் பிளஸ் E ஏன்னா மொத்த நீளம் இப்ப L நோட் பிளஸ் E ஏவல ஏன்னா பரிணடந்து L நோட்டுகள் L நோட் பிளஸ் E கே ரைட் அதுக்கு போற இங்க வரைக்கும் இருக்கு இங்க பரிணடத்திக்கிறது L1 பிளஸ் E என்ன தூரத்துக்கு விளங்கிட்டா முதல்ல நீ ஒன்று மீங்க அதை குறிக்க சொல்லிக்கானே எழுத சோ அப்ப இங்க என்ன வரும் பிளஸ் E என்ன வரும் விளங்கிட்டா சோ அடுத்த கேள்வி கேட்டீங்க முதல் மேற்றோணி ஒத்த அலைநீளத்திற்கான ஓர் இயல்பொத்த கோவை எழுது முதல் மேற்றோணிக்குரிய அலைநீளத்திற்கான இயல்பொத்த கோவை எழுதியிருக்கிறது அதோடைய நாங்கள் ரெண்டாவதுக்கு முதலாம் மேற்றோணிக்கும் 4 சமன் L1 plus E கீழ 3 ரைட்டா V ஆனது வழியில் ஒளியின் கதியனின் V ஆனது வழியில் ஒளியின் கதி V என்று எடுத்தாலும் அங்க போட்டு நாங்க அவருடைய V ஆனது வழியில் ஒளியின் கதியனின் V க்கான கோவையை அறிந்த அளந்த கணியங்களின் சார்பில் பெறுக V க்கான கோவையை அறிந்த அளந்த கணியங்களின் சார்பில் பெறுக இப்போ இந்த V க்கான கோவையை பெற சொல்லியுள்ள எந்த சார்புல இந்த கணியங்களின் சார்புல ரைட் எப்படி எழுதணும் அந்த ஓகே நான் சரி வரும் ரைட் இப்போ எங்களுக்கு லண்டா தேவை லண்டா காணத்துக்கு ஒரு வேலை செய்ய போனா என்றால் lambda by 4 சமன் இந்த L0 plus E again 3 lambda by 4 சமன் L1 plus E ரைட்டா நான் இது அடிச்சேனா ரைட் இப்ப இது ஒண்ணு எடுப்போம் இது ரெண்டு எடுப்போம் ஒன்றிலிருந்து ரெண்டா கழிக்கணும் பாருங்க ரைட்டா 1 minus 2 1 எடுத்தா என்ன வரும் 3 lambda by 4 minus lambda by 4 சமன் என்ன L1 plus E minus L0 minus E இப்ப கீழ 4 தானே இங்க 3 lambda இருந்து lambda போனா 2 lambda by 4 சமன் E யும் கழிவட்டு போய்க்கிறோம் L1 minus L0 மிச்சம் இவற்றுக்கு பிரிச்சனா இங்க 2 வரும் சோ lambda சமன் 2 into L1 minus L0 இப்ப என்ன கேட்டது V ஆனது வழியின் ஒளியின் கதியனின் V க்கான ஒரு கோவையை அறிந்த பெருமானம் எது உள்ளங்க F சரிங்களா அறிந்த அளந்த கணியங்கள் அளந்தது எந்த L1 உம் L0 உம் அளந்த கணியங்கள் சார்பா தர சொல்லிக்கு ரைட் அப்ப எழுதுவோம் V சமன் F into இங்க எழுதுனா அங்க தெரிய V சமன் F into lambda V சமன் F க்கு F lambda க்கு எந்த ஓடு இப்ப நாங்க எடுத்த பெருமானம் 2 into L1 minus L0 அப்ப இத மாதிரி பார்த்தீங்கன்னா V சமன் 2F L1 minus L0 என்று இறுதியா விட சரிங்களா புள்ள சரி இப்ப இதான் உங்களுக்கு V க்கான ஒரு கோவை அவன் கேட்டதுக்கு எல்லாமே நான் எடுக்க அளந்த அறிந்த பெருமானங்கள் சார்பு ரைட்டா ரைட் இப்போ C பார்ட் போமா நீங்க நோட் பண்ணுங்க மட்டும் ரைட் பாருங்க சீக்கிரம் L0க்கான அளவீட்டை எடுக்க முன்பாக பதிவு குழாயில் உள்ள நீர்மட்டம் உச்சி வரைக்கும் உயர்த்தப்பட வேண்டும் இதற்குரிய காரணத்தை விளக்கு ஏன் உச்சி வரங்காட்டி நீர்மட்டத்தை உயர்த்து திரும்பாகும் இப்ப ஏன் தெரியுமா அந்த
ஏன் தெரியுமா நீர்மட்டத்தை உச்சி வர நாட்டை உயர்த்து என்றால் உச்சி மட்டத்தில் ஈகத்திற்கு பரிவு நடக்குமா? என்ன குழாய்க்கு ஒரு நீளமிக்கு ஒரு குழாயில் இருக்கிற பரிவு குழாய் நெல்லை உச்சி வர நாட்டை மட்டும் தப்ப வந்தால் பரிவு நடக்குமா? எங்களுக்கு பரிவு அவதானிக்கணுமா? ஏதா அப்படியே நீங்க படிப்படியா நீர்மட்டத்தை குறைச்சிக்கணும் வரைஞ்சிருக்கு. இந்த நீளம் எல்லும் என்ன செஞ்சு வரும்? பரிவு நீளம் எல்லும் அதிகரிச்சுட்டு வரும். பரிவு நீளம் எல் அதிகரிச்சுட்டு வரைஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல முதலாம் அடிப்படை சுரம் கிடைக்குது எங்களுக்கு. அடிப்படை சுரம், அடிப்படை சுரத்துக்கு தேவையான பரிவு நீளம் எல் நோட் வாரத்தோட அது என்ன செஞ்சிடும்? பரிவடை. அப்ப எங்கிற நோக்கம் எந்தன்னு கேட்டால் உச்சி வரங்காட்டியுமே நீர்மட்டத்தை உயர்த்துகிற நோக்கம் எந்தன்னு கேட்டால் அடிப்படை சுரத்தை தவற விடாமல் பெற்றுக்கொள்வது. இல்லாட்டி நாங்க சம்டைம் உச்சி வரங்காட்டியும் திரவத்தை நிரப்பாம ஆல்ரெடி இடத்துல இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி இடத்துல இருக்குது. அடிப்படை சுரத்திற்கான நீளம் இதாகின்னு இருப்போமே. அடிப்படையில பரிவடையத்திற்கு ஒரு நீளம் இருக்குமே எல் நோட். அந்த எல் நோட் நீளம் இவ்விடத்தையும் இவ்விடத்துக்கு தான் எடுக்கும் சுமுதா. ஆனா நீங்க ஆரம்பத்துல வச்சு திரவத்தை இவ்விடத்துல இப்ப நீங்க பரிவடைய செஞ்சவங்க அடிப்படை எடுக்குமா? இல்ல. நீங்க எல் நோட்டில கூடிய தூரத்தை வச்சு அடிப்படை எடுக்குமா? கிடைக்காது. அப்ப அடிப்படை என்ன செஞ்சிடும்? நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க அடிப்படையா. அதுக்கு பிறகு திரவ மட்டத்தை குறைஞ்சி குறைஞ்சி போயிருக்கு. ஒரு மட்டத்துல எல்1 நீளம் வரும். எல்1 நீளம் வந்தால் அது நாங்க நினைப்போம் எல்1 நீளம் வந்து இதானே ஃபெஸ்டிகே பரிவு நடக்குது. நாங்க எனக்கு இதை தேண்டிப்ப அடிப்படை உண்டு. ஆனா அது அடிப்படை ஆயிருக்குமா? இல்ல. எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வரதான் நாங்க அடிப்படை நினைக்கிறோம். ரெண்டாவது வாரம் முதலாம் என்று நினைக்கிறோம். விளங்கிட்டா? விளங்கிதான் செல்லுது. அப்ப நாங்க உச்சியிலே எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வரது இந்த அடிப்படை மிஸ் ஆகாது. ஃபெஸ்ட்டுக்கு ஏற்கிறது அடிப்படையா தான் நீக்கும். நீங்க நடுவில் எங்க எடுத்த திரவ மட்டத்தை வச்சுட்டு கீழே எடுத்து நடந்திருக்கு. இவத்தை வச்சுட்டு கீழே எழுதிருக்கு. உயரமான இடத்துல அடிப்படைக்குரிய நீளம் மீதிக்கும். விவரத்தெல்லாம் கேட்காது. திரும்ப எல்வன் தானே கேட்கும். எல்வன் இங்கி கேட்டால் திரும்ப எல்வன் வர காட்டிக்கு குறைச்சிட்டு வந்தவரை தான் கேட்கும். நான் மிஸ் ஆகிருந்தே எனக்கு அதை அடிப்படையா எனக்கு விளங்கிட்டா? அப்ப திரவ மட்டத்தை உச்சியிலிருந்து குறைச்சிட்டு வர்றது நோக்கம் என்ன கேட்டால் அடிப்படை சுரத்தை தவறிடாமல் பெற்றுக்கொள்ளும். இப்ப டீட்டெயில் பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக கிடைக்கத்தக்க ஆய்வறிவியை பயன்படுத்தும் போது மேற்கொள்ளப்படும் முறையுடன் ஒப்பிடும் போது வினாவில் தரப்பட்ட ஆய்வறிவியை பயன்படுத்தும் போது பரிசோதனை நடைமுறை உள்ள இரு பெரும் வேறுபாடுகளை எழுது. செல்லும் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரண்ட் எந்த இதுல அதுல வந்து குழாய் எப்படி இருக்கும்? அசையக்கூடியதா இருக்கும். விளங்கிட்டா? குழாய் அசையக்கூடியதா. நீல குழாய் எப்படி இருக்குது? நிலையானதா இருக்குது. அப்போ ஒரு டிஃபரன்ஸ் தெரியலாம். பரிசோதனை நாங்க வளமையா யூஸ் பண்ணதுல குழாய் அசையக்கூடியது. வளமையான பிராக்டிகல் எந்த உள்ள செல்லும் பார்ப்போம். வளமையான பிராக்டிகல் எந்த என்றால் நீருக்குள்ள இப்படி ஃபுல்லாவே அந்த பரிவு குழாயை தாட்டி வச்சுட்டு அசைக்காவே அதில் செஞ்சுக்கும். இந்த பரிவு குழாய் படிப்படியா மேலுக்கு உயர்த்தியும் வரும். மேலுக்கு உயர்த்தியும் வரதுக்கு அந்த எல் நீளம் படிப்படியா அதிகரிக்கும் வரும். எல் நோட்டு வந்து இருக்கும். அடிப்படையாக இருக்கும். எல் வந்து இருக்கு. எல்1 வந்து இருக்கும். இதெல்லாம் நெட்டுனே இருக்கும். அப்ப இங்க எந்த அந்த பரிவு குழாய் அசைஞ்சது. இங்க அசைதா குழாய்? குழாய் அசைதுல நிலையானது உண்டு. அடுத்தது அந்த அங்கங்களுக்கு இந்த நீளத்தை அளக்கணும் மனுஷன் என்றால் ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஓட வச்சு அளப்போம் மீட்டர் கோல். இங்க இந்த ஓல்ரெடி இந்த குழாயில மீட்டர் அளவிடை தரங்கணிக்கப்பட்டீங்கன்னு என்ன. அப்ப இதுக்கு மீட்டர் கோல் தேவை. எக்ஸ்ட்ரா மீட்டர் கோல் தேவை. விளங்கிட்டா? ரைட். அப்படி ரெண்டு டிஃபரண்ட் இருந்தா உங்களுக்கு விடை ஓகே. ஈக்குவல் அறை வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ். அறை வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ். और 512 ஹெர்ட்ஸ் இசைக்கவை பயன்படுத்தப்படும் போது உண்டாக்கப்படும் அடிப்படை சுரத்திற்கும் முதல் மேற்றொனிக்கும் பரிவின் ஒத்த நீளங்கள் முறையே. அடிப்படை சுரத்திற்குரியது L0 15.5 சென்டிமீட்டர். L1 எவ்வளவு? 50.5
5 சென்டிமீட்டர் என காணப்பட்டுள்ளன. அறை வெப்பநிலையில் வளியின் ஒளியின் கதையை காண. நான் இந்த வெப்பநிலையை தரத்திற்கு இந்த வெப்பநிலையை சமப்படுத்தி வீசம் முக்கியமா ஆர்டிஓ என்ன போட சொல்லுவாண்டு அவருடைய செல்லல ரைட்டா. again இந்த வீசம எப்லண்டால வீசம எப்லண்டால நாங்க எடுத்து சமப்படுத்த வீசம 2f into L0 minus sorry L1 minus L0 ரைட்டா. L1 minus L0 இப்போ எங்களுக்கு v கேட்டீங்க ரெண்டு தர f எவ்வளவு 512 L1 எவ்வளவு 50.5 சென்டிமீட்டர் ரைட்டா. 50.5 மைனஸ் 50.5 மைனஸ் எவ்வளவு 15.5. இதை நீங்க எந்த செய்யணும் சென்டிமீட்டர்ல மீட்டர் மாத்த 10/2 பெருக்கணும். பெருக்காம போட்டா சரியா 10/2 பெருக்கணும் ரைட். 100 பிரிக்கணும் 2 3 ரைட். அப்ப 2 தர 512 எவ்வளவு வரும் 1024 தர 50.5 15.5 போனா எவ்வளவு 35 தர 10/2 சுருக்கி நான் ஒரு வீடியோ வரும் எத்தனை உள்ள எத்தனை 358.4 வரும். நான் சுருக்கல டைம் போகும் 4 ms மைனஸ் ரைட்டா. இதுதான் கடைசி கேள்வி கேள்விக்குரிய ஆன்சர் ரைட்டா. கிளியரா?